வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரஷ்யாவை பத்தி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். ரஷ்யாவுடைய ஒரு பாப்புலரான ஆப் இன்னைக்கு உலகத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலகிராம் தான். அந்த டெலகிராமோடைய ஃபவுண்டர் ஒரு இளம் வாலிபர் பவேல் துரோவ் அவர்களை இப்போ பயங்கரவாதம் சார்ஜஸ்ல ரஷ்யா கைது செய்யறதுக்கு முற்படுறாங்க. இந்த சார்ஜஸ்ல தண்டனை நிரூபிக்கப்படும் போது நிச்சயமா அவருக்கு மரண தண்டனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சடனா இது ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்றதுக்கான டீட்டெயில் ஆய்வது, நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்கள் இருக்கு. இதை பார்க்கும் பொழுது இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் எந்த அளவுக்கு உலகத்துல போயிட்டு இருக்கு, அதை நாடுகள் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது. இப்போ ஒரு பேக்ரவுண்ட் போவோம். டெலகிராம் அப்படின்ற ஆப்பை பவேல் துரோவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இளைஞர் ஒரு ஸ்டார்ட் அப்பை ஆரம்பிச்சு அது ரஷ்யாவுடைய அஃபிஷியலாகவே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு போச்சு. இன்னைக்கு உலகம் முழுக்க வாட்ஸ்அப்புக்கு மாற்றா அதை விட ஒரு 100 மடங்கு பெட்டர் ஃபியூச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஆப் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெலகிராம் தான். 5 முக்கியமான விஷயங்கள். நீங்கள் யூசர் நேம் பயன்படுத்தி உங்களால் லாகின் பண்ண முடியும். உங்கள் மொபைல் நம்பர் இன்னொருத்தருக்கு தெரியாமல் நீங்கள் ரகசியம் காக்க முடியும். ஸோ ப்ரைவசி இருக்குது. செகண்ட், அன்லிமிட்டடான வீடியோ ஃபைல்ஸ் இல்லை ஆடியோ ஃபைல்ஸ் இல்லை பிடிஎஃப் எதை வேணால் நீங்கள் ரன் பண்ண முடியும். தேர்ட், உங்களுக்கு இந்த ஆப்பில் குரூப்ஸ் ஒரு 50,000 ஒரு 50 லட்சம் பேரை கூட சேர்த்து நீங்கள் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ மெசேஜோடைய ப்ராபகேஷன் ஈஸியாக இருக்கும். ஃபோர்த் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் குவிஸ் ப்ரோக்ராமில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சிக்கெல்லாம் இதில் குரூப்ஸ் எல்லாம் போட்டு நிறைய குரூப்ஸ் கிரியேட் பண்ணி லிட்டரலாக நீங்கள் ஒரு கிளாஸ் ரூம் மாதிரியும் பயன்படுத்த முடியும்னு சொல்லி வாட்ஸ்அப்பை விட ரொம்ப அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரெவல்யூஷனரி ஆப் இது. இன்ஃபேக்ட் வாட்ஸ்அப்பே இவங்களை பார்த்து தான் காப்பி அடிச்சு பல புது ஃபீச்சர்ஸ்லாம் மெட்டா நிறுவனம் உள்ள கொண்டு வந்தாங்க. இப்போ ஏன் அப்படின்னு இந்த கேள்வி வரும்பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 28 ஜூலை ரஷ்யாவுடைய எஃப்எஸ்பி ஃபெடரல் செக்யூரிட்டி சர்வீசஸ், இதுதான் அவங்களுடைய உளவுத்துறை. நமக்கு எப்படி ஆர்என்ஏடபிள்யூன்னு சொல்லக்கூடிய ரா இருக்கோ, ரஷ்யாவுக்கு எஃப்எஸ்பி இருக்கு. அவங்க டெலகிராமோடைய சிஇஓ பவேல் துரோவ் அவர்களை ஃபார்மலாக ஒரு சார்ஜ் ஷீட் பண்ணுறாங்க, பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல 41 வயது துரோவ் அவர்களை இப்போ இன்டர்நேஷனல் வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கிறாங்க. இது ஒரு வருஷமா இந்த பிரச்சனை இலைமறை காய்மறையா போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் வாட்ஸ்அப் எல்லாம் அங்கே தடை செய்யப்பட்ட பிறகு ரஷ்யாவே அதிகாரிகளை அதிகமாக பயன்படுத்தினது இந்த ஒரு ஆப்பை தான். இப்போ ஆர்டிக்கல் 205.1 ரஷ்யாவுடைய கிரிமினல் கோட், அதன்படி பார்ட் 1.1ல ஃபெசிலிட்டேட்டிங் டெரரிசம் ஆக்டிவிட்டி, பயங்கரவாதத்துக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு குற்றத்துக்காக இவரை போட்டிருக்காங்க. இந்த வெள்ளப்படி போனால் ஆல்மோஸ்ட் மரண தண்டனையில் ஆரம்பித்து ஆயுள் தண்டனை வரைக்கும் கூட போகலாம். ஸோ இந்த சார்ஜ் ஷீட்டோடைய கோர் அலிகேஷன் என்ன எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓனராக இருக்கக்கூடிய சிஇஓ இருக்கக்கூடிய துரோவ் அவர்கள் தெரிஞ்சு எக்கச்சக்கமான சேனல்ஸ், சாட்ஸ் மற்றும் பாட்ஸ், இந்த ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடியது, உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சேனல்ஸு மற்றும் உக்ரைனோடைய பொய் பிரச்சாரங்கள்ல முன்னெடுத்துட்டு போகக்கூடிய சேனல்ஸை தெரிஞ்சே தடை செய்யாமல் வச்சிருந்தாரு அப்படின்றதான். ஆக்டிவ்லி யூஸ்ட் பை யுக்ரைனியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், டெரரிஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷன் டு ப்ரிப்பேர் அண்ட் கோஆர்டினேட் ஆக்ட் ஆஃப் சபாட்டேஜ் அண்ட் டெரரிசம், மாஸ் மர்டர் அண்ட் சைபர் ஃப்ராட் இன்சைட் ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் இதனால இறந்துருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப சீரியஸான அலிகேஷன். ஏன்னா இதே டெலகிராமை நாமளும் அதிகமாக பயன்படுத்துகிறோம், நமக்கும் செக்யூரிட்டி இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்குன்றதை பார்க்கணும். தெளிவான இது உக்ரைனுடைய உளவுத்துறை, உக்ரைன் ஆதரவு பெற்ற அமைப்புகள், பயங்கரவாத அமைப்புகள், இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாம் ஒரு சபாட்டேஜ், சதி வேலை பண்ணுறதுக்கும் பயங்கரவாத காரியத்துக்கும் சைபர் ஃப்ராடுக்கும் இந்த மாதிரி மாஸ் மர்டர்னு வச்சுருக்காங்க. பேசிக்கலாக ட்ரோன் தாக்குதலில் எங்கேயோ உள்ள வருது, அது டீட்டெயிலில் அவங்களுக்கு இன்னும் வெளியிடலை. பட் ட்ரோன் தாக்குதல்லையும் இந்த ஆப்ஸ் எங்கேயோ பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது தெரியுது. இப்போது உக்ரைனுடைய செக்யூரிட்டி சர்வீஸ் ரஷ்யாவுடைய இளைஞர்கள், யங் ரஷ்யன்ஸ், ஒரு டீனேஜில் இருக்கவங்கள ரஷ்யாவுக்கு எதிராக உளவு பார்க்கக்கூடிய வேலைக்கு டெலகிராமை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதும், 46 யூசர்ஸ் மற்றும் பாட்ஸ் 12லேருந்து 28 வயது இருக்கக்கூடிய ரஷ்யன்ஸை டீடைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆப்பை இன்ஃபில்ட்ரேட் பண்ணி அதில் உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்பட்ட ரஷ்யாவுடைய இளைஞர்கள் 12லேருந்து 22 வயதை இவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதும் தெரியுது. இப்போ டெலகிராம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளண்டான பப்ளிக்கான ரிப்ளை கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா துரோவ் அவர்கள் நடுவிரலை காமிக்கிற மாதிரி ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ துரோவ் ஓப்பனாக தன்னோட நாட்டுக்கு எதிராக இருக்கிறாருன்றதை அவர் ப்ரூவ் பண்ணுறாரு.
எந்த விதமான ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட் இல்லை, ரெபியூட்டல் இல்லை, டிஃபென்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா இவங்க தான் நம்மளுடைய நீட் எக்ஸாம் ரீதேர்வு வரத்துக்கு முன்னாடி ஒரு 5 to 6 நாட்கள் டெலிகிராம் ஆப்பை இந்தியாவில் பேன் பண்ணாங்க. ஏன்னா அந்த ரீக்ரியேட்டட் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இதில் தான் லீக் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஒரு 1 GB இருக்கக்கூடிய PDF ஃபைலை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண முடியாது. டெலிகிராமில் லிமிட்டே கிடையாது, நீங்கள் எவ்வளோ வேணால் ஷேர் பண்ணலாம். ஸோ அப்போ தடை செய்யும் போது இது தடை செய்கிறதெல்லாம் முட்டாள்தனம், பேச்சுரிமை அப்படின்லாம் சொல்லி இவங்க அறிக்கை விட்டுருந்தாங்க. இப்போ ரஷ்யாவோடைய உளவுத்துறை நேரடியாக இவங்களை பயங்கரவாத சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. அப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மிடில் ஃபிங்கரை காமிக்கிற மாதிரி தான் ஒரு இதை கொடுத்துருக்காங்க. டெலிகிராம் ஃபாலோவர்ஸ்க்கு அவரே ஒரு தனியாக அந்த டெலிகிராம் சேனலில் ஒரு வீடியோ போட்டார். அதில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னை லீகலாக பேன் பண்ணிட்டாங்க. ரஷ்யாவுடைய சட்டப்படி லீகலாக பேன் பண்ணிட்டாங்க. பப்ளிஷிங் இன்ஃபர்மேஷன் ஆன் த இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரஷ்யாவுடைய அதிகாரிகள் நக்கலா ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தார். ரஷ்யாவுடைய அதிகாரிகளுக்கு யார் இன்டர்நெட்டை பேன் பண்றதுன்னு கூட தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணியிருக்காரு. இப்போ இது சடனா எங்க இருந்தாவது வெளியில வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பிப்ரவரி 2026 ரஷ்யாவுடைய ஸ்டேட் பேப்பர் கெசட்டா எஃப்எஸ்பி ஒரு ஓப்பனா ஒரு கிரிமினல் டெரர் இன்வெஸ்டிகேஷன்ல உள்ள வரணும், துருவர்களை விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டெலிகிராமோடைய இப்போ எல்லா ஆப்ஸ்க்குமே ஒரு ரெகுலேட்டர் இருப்பாங்க. இது யாராவது கட்டுப்படுத்துறதுக்கு கண்காணிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேணும். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மேட்டின்னு சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் கீழே தான் இது எல்லாமே வரும். பட் நம்ம அதை பண்ணுறது கிடையாது, வேற விஷயம். பட் இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய ரெகுலேட்டர்ஸ் 1,55,000 டெலிகிராம் சேனல்ஸ் சேட் பாட்ஸை ரிமூவ் பண்ண சொல்றாங்க. பாட் அப்படின்றது ஹியூமன் கிடையாது. நம்ம ஆட்கள் பல பேரே பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி மற்றும் இந்த பெண்களுடைய ஒரு ஐடியை வச்சு லூர் பண்ணக்கூடியதுல டெலிகிராம்ல நிறைய இழந்திருக்கிறாங்க. ஏன்னா அது எதுவுமே உண்மை கிடையாது, எதுவுமே மனிதர்கள் பெண்கள் கிடையாது, அது எல்லாமே பாட்ஸ். அதை ரிமூவ் பண்ண சொல்லும் போது துரோவ் அவர்கள் மறுக்கிறார், நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதன் பிறகு சஸ்பெக்ட் பிவி துரோவ் அப்படின்ற பேர்ல, அதாவது சந்தேகப்படக்கூடிய நபர் அப்படின்ற பேர்ல அவருக்கு ஒரு போலீஸ் சம்மன் வந்ததா சொல்லியிருந்தாரு. ஏன்னா மாஸ்கோல அவர் கடந்த 20 வருடங்களா இல்லை, அவர் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் தான் இருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொன்னா, they must be suspecting me of defending Article 29 and 23 of the Russian Constitution which guarantee freedom of speech and right to private correspondence, proud to be guilty அப்படின்னு சொன்னார். இந்த சம்மனை உங்களை நாங்கள் சந்தேகப்படுறோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி விசாரணை கூப்பிட்டதில்ல. அவர் 20 வருடம் முன்னாடி மாஸ்கோவில் வச்ச வீட்டுக்கு அந்த சம்மன் போகுது. அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மன் எதுக்குன்னா ஆர்டிக்கல் 29, 23 ரஷ்யாவோட அரசியல் சாசனத்தை காப்பாற்றுறதுக்காக இதை கொடுக்குறாங்க. அதுல என்ன இருக்குது, தனி மனித சுதந்திரம், நீங்களும் நானும் பிரைவேட்டா சேட் பண்ணிக்கிறதுக்கான அந்த உரிமை இருக்கு அப்படின்றது தான். இப்போ ரஷ்யால பிறந்தவர் அவரு. ரஷ்யாவுடைய ஃபேஸ்புக் ஈக்குவலண்டான ஒரு ஆப்பு ஒன்டாக்லே அப்படின்னு சொல்லி அதை இவர் தான் உருவாக்குனார். ஒரு அம்பிஷியஸான அதாவது எலான் மஸ்க்கு, இவங்க மார்க் ஜக்கர்பர்க்கு இணையான ஒரு திறமை பெற்றவர். பட் இவர் ரஷ்யாவிலேருந்து வந்ததுனால இவர் கொஞ்சம் இது பண்ணாங்க. அதன் பிறகு 2014 ரஷ்யாவுடைய அழுத்தத்தின் பேரில் அதை ஸ்டேக்ஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் டெலிகிராமை ஆரம்பிக்கிறார். இப்போ அவருக்கு 2 குடியுரிமை இருக்கு. ஒன்று எமிரேட்டி குடியுரிமை, அதாவது யுஏஇயோட குடியுரிமை. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் நாட்டோட குடியுரிமை. ஸோ டெக்னிக்கலாக அவர் இப்போ ரஷ்யன் கிடையாது, ஆனால் ரஷ்யாவோடைய பூர்வீகத்தை கொண்டு இருக்கிறவர். இப்போ ரஷ்யாவுடைய பாஸ்போர்ட் அவர்கிட்ட கிடையாது. இப்போ இவர் மேலே சார்ஜஸ் போட்டிருக்காங்க. இவர் எப்படி கைது செய்ய முடியும்? ஒன்று பிரெஞ்சு அரசாங்கம் அவர் எக்ஸ்ட்ராடிட் பண்ண மாட்டாங்க. யுஏஇ பண்ணணும், அவங்களும் பண்ண மாட்டாங்க. நான் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய ஒரு இதில் இருக்கக்கூடியவங்க. இப்போ இந்த இடத்துல பிரான்ஸுமே இவரை கைது செய்தாங்க ஆகஸ்ட் 2024. 3 முக்கியமான விஷயம்: சைல்டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் கண்டென்ட், அதுக்கு சம்பந்தமான பார்னோகிராஃபிக் மெட்டீரியல் எக்கச்சக்கமாக கொட்டி கிடந்தது அந்த டைம் டெலிகிராமில். ட்ரக் டிராஃபிக்கிங் மற்றும் ஆர்கனைஸ் கிரைம், இது எல்லாமே இவர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டெலிகிராம்ல மக்கள் பண்றாங்க, இந்த கிரிமினல்ஸ்லாம் பண்றாங்க, இவர் தடுக்க முடியல இவரால் அப்படின்னு சொல்லி அவரை கைது செய்தாங்க. அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. இப்போ சடனா ஏன் இந்த இடத்துல இந்த கைது ஏன், கைதுன்றதை விட இந்த அளவுக்கு சீரியஸான குற்றச்சாட்டு ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் ஃபேஸ்புக், ட்விட்டர்,
இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க. யூடியூப் மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க ஒரு கணிசமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட. ஸோ ரஷ்யாவுடைய ஒரு ட்ரஸ்டட் ஆப்பாக இன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலகிராம் தான். VPN மூலிமா நீங்கள் டைரெக்டாக போக முடியாது, வெர்ச்சுவல் ப்ரைவசி ப்ரைவேட் நெட்வொர்க் மூலிமா தான் நீங்கள் போக முடியும். இப்போ இந்த இடத்துல டெலகிராமை பேன் பண்ணுறதுக்கு அவங்க நாட்டுக்கு எதிராக போகுதுன்னு சொல்லி பேன் பண்ணுறதுக்கு ஒரு இது போருக்கு முன்னாடி 2018-20 வாக்கில் நினைக்கிறேன் ட்ரை பண்ணாங்க. ஏன்னா பேன் பண்ண முடியல. வாட்ஸ்அப்பையும் நீங்கள் பேன் பண்ணி இதையும் பேன் பண்ணீங்கன்னா மக்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க? ஸோ டெக்னாலஜியில் நீங்கள் பின்னாடி போக முடியாது. கவர்மெண்ட் கம்யூனிகேஷனு ஈவன் இன்ஃபேக்ட் ரஷ்யாவுடைய அரசு கம்யூனிகேஷனுமே எல்லாமே டெலிகிராமில் வந்ததுனால அவங்களால எதுவும் பண்ண முடியல. அதன் பிறகு ஒரு நேஷனல் மெசஞ்சர் மேக்ஸ் அப்படின்ற ஒரு மெசஞ்சரை ரஷ்ய அரசு ஹெவியாக ப்ரொமோட் பண்ணாங்க. அதில் உங்களுக்கு மெசேஜிங் இருக்கும், கவர்மெண்ட்டோடைய எல்லா சர்வீசஸையும் நீங்கள் அதில் ஹேண்டில் பண்ணலாம், பேமெண்ட்டையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். இப்போ இந்தியாவுடைய கவர்மெண்ட் எடுத்தீங்கன்னா அரசு துறையில் ஜென்ரலாக ஒரு டிஜிலாக்கர் தவிர உமங் ஆப் தவிர பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் சென்ட்ரல்னு சொல்லி ஒரு 20-25 ஆப்ஸ் இருக்கும். பேமெண்ட்டுக்குன்னு தனியாக நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஆனால் இவங்களுடைய அந்த மேக்ஸ் ஆப்பில் நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணிட்ட பிறகு அவங்க என்ன சொன்னாங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இதில் கிடையாது, இதில் இருக்கக்கூடிய டேட்டாவை நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னாங்க. நிறையா பேர் இந்த ஆப்பை அட்லீஸ்ட் இந்த ஜேர்னலிசம் ஃபீல்டில் இருக்கவங்க, ஃப்ரீ ஸ்பீச் பற்றி பேசுகிறவங்கெல்லாம் இதில் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இது பண்ணாங்க, தயங்கினாங்க. ஆனால் ரஷ்யாவுடைய டெலகிராம் ஆப் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா மொழிகளையும் நீங்கள் மொழியை லிட்டரலாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேறு ஏதாவது நாட்டுக்கு போனீங்க, நீங்கள் அந்த மொழியே தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிப்ரூவில் இருக்குது, நீங்கள் இதுக்கு போகிறீங்க, இல்லை இத்தாலிய மொழியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வேறு இடத்து மொழியில் மாற்றுறதுக்கான நிறையா பாட்ஸு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல சிங்கிள் டைம் ஒரு லைவ் சினாரியோவை வாட்ச் பண்ணுறதுக்கு, ரஷ்யாவுக்குள்ளே என்ன நடக்குன்றதை வாட்ச் பண்ணுறதுக்கு உக்ரைன் மற்றும் அமெரிக்காவுக்கு வந்து இந்த ஆப் தான் இருக்குது. ஸோ இப்போ டெலகிராமில் கிட்டத்தட்ட 100 கோடி பேருக்கும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற போது 1 பில்லியன் ரஃபாக பார்த்தீங்கன்னா அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதில் வந்து 35 மில்லியன் 3.5 கோடி பேர் ரஷ்யாவில் இருக்காங்க. டெலகிராமுக்கும் இந்தியா ஒரு மிக முக்கியமான நாட்டு, அதிக பயனாளிகள் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக இவர் வந்து ஒரு அமெரிக்கன் அசட்டா இவங்களுக்கு வந்து செயல்பட்டிருக்காரு அப்படின்றது ரஷ்யாவுடைய குற்றச்சாட்டு. இன்ஃபேக்ட் அது உண்மைதான். அவங்க நாட்டோடைய ஒரு மிகப்பெரிய ஐக்கானை இந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு மெசேஜிங் ஆப் ஒரு நாடு யுத்தத்தில் இருக்கும்போது அந்த நாட்டு மக்களையே எதிராக திருப்பி போடுறதுக்கு எப்படி பயன்படுது அப்படின்றதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அது. இப்போ ரஷ்யா முழிச்சுக்கிட்டு அதை தடை செய்யணும்னு பார்க்குறாங்க, அவங்களால தடை செய்ய முடியல. இந்தியாலையுமே கிட்டத்தட்ட இதே நிலைமை தான் இருக்குது. நம்மளுடைய ஓன் மெசஞ்சர்ஸ் இப்போ பேமெண்ட் சிஸ்டத்தை நம்ம சொந்தமாக எடுத்துகிட்டு வரும்போது இன்னைக்கு பேடிஎம் இருக்குது, பீம் யூபிஐ இருக்குது, எடுத்துகிட்டு வரும்போது ஏன் மெசஞ்சர் எடுத்துகிட்டு வர முடியாது, ஏன் சமூக ஊடகங்கள் எடுத்துகிட்டு வர முடியாதுன்னா நம்ம அரசாங்கம் 2 துறைகள் மீட்டி மற்றும் MIB இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பெருசாக ஏதாவது நடக்கட்டும் அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு ரஷ்யாவுக்கு நடந்தது நாளைக்கு இந்தியாவுக்கும் நடக்கலாம். இந்த CJPயோடைய ப்ரொட்டஸ்ட், அதில் இருந்த வன்முறையாளர்கள், இதில் இவங்க எந்த அளவுக்கு டெலகிராமில் ஆக்டிவாக இருந்தாங்க அப்படின்றது அதை ஆராய்ச்சி பண்ண எங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரஷ்யாவுக்கு ஒரு பேரிடியை வந்து இப்போ இறக்கியிருக்கிறாங்க ஒரே ஒரு ஆப் மூலிமா. இதில் என்ன அப்படி லீக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா, ரஷ்யா மாஸ்கோக்குள்ளே நடந்த சில முக்கியமான ட்ரோன் தாக்குதல்கள். அந்த ட்ரோன் தாக்குதலுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல லைவ் பிக்சர் வேணும். சேட்டலைட்டெல்லாம் உங்களுக்கு வந்து அவ்வளோ அக்யூரேட்டான லைவ் பிக்சர் கொடுக்காது. ஸோ இந்த ஆப்ஸ் மூலிமா, பாட்ஸ் மூலிமா, பெண்கள் பேரில் இருக்கக்கூடிய பாட்ஸ் மூலிமாவோ இல்லை காசு கொடுத்தோ இல்லை உங்கள் தேசத்துக்கு எதிராக கொஞ்சம் கடுப்பில் இருக்கவங்கள திசை மாற்றியோ அந்த குறிப்பிட்ட இடத்தோட ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். அந்த குறிப்பிட்ட இடத்தோடைய ஃபோட்டோகிராஃப் எடுத்து நீங்கள் போட்டிங்க, இங்கே பின்னாடி இருக்கவங்க அந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிலிட்ரி பீப்புளுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோலையும் உங்களுடைய அக்யூரேட் லொக்கேஷன் இருக்குது, எந்த கேமராவில் எடுக்கிறீங்க அப்படின்ற டீட்டெயில் இருக்குது. இது வந்து மெட்டா டேட்டான்னு நம்ம சொல்லுவோம். அதை துல்லியமாக எடுத்து லைவாக எடுத்து அந்த ட்ரோனுக்கு ஃபீட் பண்ணி அங்கே நடத்தக்கூடிய தாக்குதலை மிக வெற்றிகரமாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு எஃபெக்டிவாக பயன்படுத்தப்பட்டது டெலகிராம். இதை தெரிஞ்சும் 1,50,000 சேனல்ஸை டவுன் பண்ணுங்கன்னு சொல்லும் போதும் இவர் பண்ணலை அப்படின்றது தான். இதே மெட்டீரியலை நாளைக்கு இந்தியாவிலையும் ரெப்ளிகேட் பண்ண முடியும். பெரிய விஷயம் கிடையாது. நம்ம முழு நேரமும் அதில் தான் மூழ்கி இருக்கிறோம். அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.